ஓம் நமச்சிவாய. ஓம் சிவாய நமய நம சிவம் அசிவயன வயனமசி நமச்சிவாய. ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள், எனது முன்னோர்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல காணப்போறது அப்படின்றது பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு விருப்ப திருமணம் அப்படிங்கிறது. என்னங்கய்யா விருப்ப திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இதுல விருப்ப திருமணம்ன்றதும் சரி, விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறேன்றதும் சரி, காதல் அப்படிங்கிறதும் சரி, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் அர்த்தம். இதுல என்ன அப்படின்னா, காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க தாய் தகப்பன்ட்ட, அவங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னாக்கா அது தேவையற்ற ஒரு குழப்பத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணுது. நான் விரும்புகிறேன் ஒருத்தரை, ஒரு பையனை, ஒரு பெண்ணை அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுலேயும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோபத்தையும் வேகத்தையும் ஏற்படுத்துது. ஒரு சிலர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 60% பேர் அந்த காதல் திருமணத்துக்கு பெற்றோர்களே பார்த்தீங்கன்னாக்கா சம்மதம் தெரிவிக்கிற அளவுக்கு இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கு. சரி, காதல் திருமணம் ரைட்டுங்க. அது என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாக்கா கோபம் வருது, நான் வந்து ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொன்னாக்கா பெற்றோர்களுக்கு கோபம் வருது, விருப்ப திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு அதுலேருந்து அந்த கோபம் தனியுது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ரன்ன்ற படம் தான் நினைக்கிறேன். ரன் அப்படின்னு ஒரு படம். அதில் நடிகர் மாதவன் ஐயா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், இங்கே சைலண்ட்ன்ற வார்த்தையே சத்தமாக தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அதாவது வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பலமாகவும் பலவீனமாகவும் ஆக்குது. நான் விருப்ப திருமணம் பண்ணிக்க போறேன்னு பெற்றோர்கிட்ட ஒரு பிள்ளைகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற அளவுக்கு கூட அவங்க வருவாங்க. அதே அவங்க வந்து சொல்லும் போதே நான் காதலிக்கிறேன், நான் இவரை வந்து விரும்பி திருமணம் பண்றேன் அப்படிங்கிறது விருப்ப திருமணமா செஞ்சுக்கிறேன்னு சொல்றது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ வார்த்தைகளுக்கு பலம் உண்டு சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணமா, ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு காதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லக்னத்துக்கு 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகத்தில் உள்ள கிரகங்கள் சுப கிரகங்களா பாவ கிரகங்களா அப்படிங்கிறத நாம ஆய்வு பண்ணணும். அந்த சுப கிரகங்களா பாவ கிரகங்களா அப்படிங்கிறப்ப சுப கிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கான அந்த வயதுக்கேற்ற தசா புத்தி இது போல அந்தரம் இது போல வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஒருவரின் மீது ஈர்ப்பு ஏற்படுது. இந்த ஈர்ப்புங்கிறது என்ன, அவங்க மேல என்ன அவங்களுக்கு ஒரு விருப்பம் பிரியம் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்றதை வச்சுதான் நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் புது விதமா யார் சொல்றேன் இங்க வச்சு பேசுறதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது. அதனால பார்த்தீங்கன்னா நான் என்னோட குருமார்கள் சொன்னதை வச்சு பேசிட்டு இருக்கேன். மேசராசி மண்டலம், சிம்மராசி மண்டலம், தனுசு ராசி மண்டலம் 3 மண்டலமாக பிரிக்கிறாங்க. அந்த 3 மண்டலத்துல பார்த்தீங்கன்னாக்கா தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தர்மம் அப்படிங்கிறது மேசத்தையும், அதே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தர்மம்ங்கிறது சிம்மத்தையும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது தனுசையும் சொல்லுது. இது போல தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லுது. இந்த மோட்சம் மட்டும் பாருங்க, இந்த மோட்ச ராசி மண்டலத்தை நான் முன்னமே சொல்லியிருக்கேன். அதுலதான் பாத்தீங்கன்னா சனி பகவான் இருப்பார். ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா காம திரிகோணம்னு சொல்லக்கூடியது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது மேசம், ரிஷபம், மிதுனம் காமம், சரிங்களா? அதே போல சிம்மம், கன்னி, துலாம். இதுல துலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காம திரிகோணம்னு சொல்றோம்.
அதாவது மிதுனம் வந்து காமத்திரிகோணம், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா துலாம் வந்து காமத்திரிகோணம்னு சொல்லி சொல்றோம். அதே இது பார்த்தீங்கன்னாக்கா காமத்திரிகோணமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா அதுல கும்பம். இந்த 3 ராசிகளையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குருவோட நட்சத்திரமாகப்பட்டது புனர்பூசம் 1, 2, 3 இருக்கும். அதே போல அதாவது மிதுனத்துல குருவின் நட்சத்திரமாகப்பட்டது குருவின் புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அதே போல துலாத்துல விசாகத்தின் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம், விசாகம் 1, விசாகம் 2, விசாகம் 3. அதே போல கும்பத்துல குரு பகவானின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூரட்டாதி 1, 2, 3. இது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இந்த குரு பகவான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நமக்கு வந்து வெற்றி அடைய வைக்கிறது. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல காம திரிகோணம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடமாக சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது வீரியஸ்தானமாகவும் சொல்றோம், ஒரு வைராக்கியத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்றோம், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வெற்றியை சொல்லக்கூடியதுன்னு சொல்றோம். இப்ப இந்த 3 காம திரிகோண அமைப்புகளுமே பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு திரிகோண அமைப்புல தான் இருக்கும். 3, 5, 9 ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா 3, 5, 9ஆவே தான் வரும். அப்ப 3ஆம் இடங்கிறது வீரியம். அந்த 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு திரிகோணம். 5க்கு 5 அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது 9ஆம் இடம். இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, லக்னத்துக்கு அதாவது பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை ஏன் நம்ம வந்து காதலுக்கு சொல்றோம், 3ஆம் இடத்தை வீரியத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம், நுண்ணறிவு, காதல், குலதெய்வம், முற்பிறவி, புத்திரம் எல்லாத்தையும் சொல்லுது. அந்த வீரியம் இருக்கிறப்பதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. அது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காம திரிகோணம் சொல்லக்கூடிய மிதுனம் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு அதாவது காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடமாக வரக்கூடியது. இந்த 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா வீரியஸ்தானத்துக்கு அடுத்த வெற்றி ஸ்தானமாக வரக்கூடியது 5ஆம் இடம். ஒரு லக்னத்துக்கு 3ஆம் இடம் வீரியஸ்தானம், அதற்கு 3ஆம் இடமாக 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமாக வரக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா ஒரு காதலை சொல்லக்கூடிய இடம்னு சொல்றோம். அந்த 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு நீங்க பாத்தீங்கன்னா அது கலஸ்திரத்தை சொல்லுது. நல்லா பாத்துக்கோங்க. ஒரு லக்னத்துக்கு 3ஆம் இடம் வீரியஸ்தானம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடத்திற்கு அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடமாக சொல்லுது. ஒரு வாழ்க்கையின் துணையை இணைவை சொல்லக்கூடியதாக வருது. அப்ப 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், அப்ப 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா அது 9ஆம் இடமா வரும் லக்னத்துக்கு. அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானமா போகுது. அப்போ ஒரு காதல் வந்து நல்லபடியா ஒருத்தருக்கு வெற்றி அடையுது அப்படிங்கிறப்போ 3ஆம் இடத்தையும் பார்க்கணும், 5ஆம் இடத்தையும் பார்க்கணும், 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், 9ஆம் இடத்தையும் பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு நிலை கொண்டு போறது, அது உயர்நிலைன்னு சொல்லும். அப்போ 11ஆம் இடத்துக்கு அந்த அமைப்பு உண்டு. இது எல்லாமே பாருங்க ஒரே விஷயம் 3, 3ஆ தான் பிரியுது. அப்போ ஒண்ணுலயே நம்ம வெற்றி அடைஞ்சு வரும்போதுதான் 3ஆம் நிலைங்கிறது வீரியம் வெற்றி. அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த காமம் அப்படிங்கிறது அந்த காமத்தை சொல்லக்கூடிய இடம். அதுல இருந்து 3ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னாக்கா காதலை சொல்லக்கூடிய இடம் வெற்றியாகுதான்றதை பார்க்கணும். அந்த வெற்றி 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் காதலித்து திருமணம் பண்ண போறோமே அந்த இடத்த சொல்லுது. அந்த திருமணம் 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா திருமணம் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு குடும்ப அமைப்பு எந்த விதமான பாக்கியங்களை தரப்போகுதுன்னு சொல்லுது. அந்த 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 11ஆம் இடம். நம்ம அந்த பாக்கியங்கள் நமக்கு நல்லபடியா கிடைச்சு நாம் அந்த வாழ்க்கையில் உயர்நிலைக்கு போறோமான்றத அந்த 11ஆம் இடம் சொல்லுது. இதுல முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா 3, 7, 11 இந்த 3, 7, 11 அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுவும் பாருங்க ஒரு திரிகோண அமைப்புல தான் பாருங்க. இந்த திரிகோணத்துக்கு அவ்வளவு பலம் உண்டு. அதே போல லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுபகிரகம் இருந்து
அந்த 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விருப்ப திருமணத்துக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படிங்கும்போது அவங்க தாய் தகப்பன் ஒப்புதலை கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் அதாவது ஒரு லக்னம் விருச்சிக லக்னமாக எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த விருச்சிக லக்னம் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விருச்சிக லக்னத்தை கூட நம்ம விட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப லக்னமாக எடுத்துக்கோம். கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தனகாரகனாகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடமான மிதுனத்துல போய் இருக்கார். அப்ப அவர் லக்னத்துக்கு 5ஆம் இடமான மிதுனத்துல இருக்கார் அப்படிங்கிறப்ப அங்கே இருந்து 9ஆம் அதாவது 5ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 5ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த அந்த மாதிரி குழந்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தன் தகப்பனுக்கு எந்த விதத்திலும் ஒரு கௌரவ குறைச்சல் இல்லாம அந்த திருமணத்துக்கு தகப்பன் தாய் தகப்பனின் ஒப்புதலுடன் அவங்க மூலியமாகவே திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, இப்ப 5ஆம் இடத்தில் குரு இருந்தா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 5ஆம் இடத்தில் குரு இருந்தா காரக பாவனாஸ்தியாச்சு, புத்திரத்துக்கு தொந்தரவு கொடுக்குமே அப்படின்னாக்கா அந்த கிரகங்களுக்கு அதாவது அந்த தனித்த குருவாக இல்லாமல் அந்த இடத்துல ஏதேனும் வேறு கிரகங்கள் இணைவு இருக்குது அப்படிங்கிறப்பையும் சரி, இதே அந்த குரு பகவான் வக்ரம் பெறும்போதும் சரி, அதே நேரத்தில் அந்த குரு பகவான் வர்க்கோத்தமம் பெறும்போதும் சரி, வர்க்கோத்தமனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசி கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தமம் ஆகும். இது நிறைய விஷயங்கள் நம்ம போக போக பார்த்தீங்கன்னா டெப்தா இன்னும் போயிட்டே இருக்கும். ஜோதிடம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு முடிச்சு அதாவது ஒரு பெரிய சிக்கலான ஒரு நூலுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த நூலை எடுத்தீங்கன்னா அந்த நூலோட இணைவு இன்னொன்னோட போய் தொடர்பு கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது தீர்வு கிடைக்கிறதுக்கு நாம பொறுமையா அதை கையாளணுன்றதுதான். அப்ப அந்த 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன கிரகமா இருக்குது, அது இந்த குரு பகவானுக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா பகை கிரகங்களாக இல்லாமல் இருக்கும்போது நல்லது. அதே நேரத்தில் அந்த 5ஆம் இடத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த காதல் பாத்தீங்கன்னாக்கா இவரோட ஜனனகால ஜாதகத்துல ஒரு வரக்கூடிய தசா புத்தி அந்தர காலங்கள் இல்ல சூட்சும காலங்கள் நீண்ட காலமாக அது ஒரு 3 மாதம் 6 மாதம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த காலத்துல இவர் விருப்பத்தை பாத்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே விரும்பிட்டு இருக்காருன்னா இந்த காலங்கள் சனியின் அந்தரமோ சூட்சமோ வரக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியோட 5ஆம் இடத்தில் இருக்க கிரகத்தோட அந்த புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ தொடர்பு கொள்ளும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல ஒரு தடை ஏற்படுது. அதான் காதல்ல பிரிவு. அது சொல்றது பிரேக்கப்ன்றாங்க. நம்ம ஆங்கிலம் அவ்வளவு தூரம் ஆங்கில அறிவு கிடையாது. எனக்கு தமிழ் தான் பாத்தீங்கன்னாக்கா நல்லபடியா நமக்கு ஓரளவு தெரியும். நம்மள் நிறைய தெரிஞ்ச மாதிரிலாம் இங்க பேச முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த 5ஆம் இடத்தில் சனி பகவான் தொடர்பு கொள்ளுதோ, சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னாக்கா வேற்று இனத்தை சேர்ந்தவரை வேற்று ஜாதி அதாவது ஜாதின்றது நம்ம இங்க பேச முடியல. ஆனா இருந்தாலும் இந்த பதிவுக்காக சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜாதி மதத்தை பத்தி நம்ம அதிகம் பேச முடியாத ஒரு நிலைதான் பொது தளம்ன்றது. இதுல 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ ஒரு நபருக்கு தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்தில் சனி தொடர்பு கொள்ளும் போது அப்படிங்கிறப்போ இந்த ராகுவாகப்பட்டவர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மதத்தினருக்கு மாற்று மதத்தினரை பாத்தீங்கன்னாக்கா அவர் மீது ஒரு ஈர்ப்பை கொடுத்துருவார். அது ராகுவாக இருக்கும் போதும் சரி கேதுவாக இருக்கும்போது. அப்போ அந்த 5ஆம் இடத்தில் ராகு கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ராகு அதே நான் சொன்ன கும்பலக்னத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர் பலம் பொருந்தியவரா இருப்பார். அவரோட சொந்த நட்சத்திரத்தை நிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா திருவாதிரை 4ஆம் பாதத்தில் நிற்கும்போது புஷ்கர நவாம்சத்துல நிக்கிறாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவருக்கு மாற்று மதத்து சேர்ந்த ஒருவருடன் பாத்தீங்கன்னாக்கா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடன் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவருடன் அந்த ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அது மாறுபட்ட திருமணத்துக்கு கொண்டு போகும். ஆனா திருமணத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த காலங்களில் சனி அந்தரமோ, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
குரு தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். குரு தசாவே நடக்குது அந்த நபருக்கு அப்படிங்கும்போது, குரு தசாவில் ராகு புத்தியோ சனி அந்தரமோ, அந்த சனி அந்தரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சூட்சமமோ, அதே 5ஆம் இடத்தில் இருக்க சனியின் பிராணமோ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணமாகப்பட்டது பிரிவை ஏற்படுத்துறதுக்கு கொண்டு போகும். நீண்ட காலமாக நாங்கள் திருமணம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா விரும்பணும். ஒவ்வொருத்தர்லாம் சொல்றாங்க, நான் 10 வருடம் விரும்பிட்டு இருக்கேன், 5 வருடம் விரும்பிட்டு இருக்கேன். ஆனா என்னோட தாய் தகப்பன்ட்ட நான் சொல்ல பயந்துகிட்டு என்ன திருமணம்ன்றத போகாம இருக்கும். ஆணாக இருந்தால் பெண் வீட்டுல பேசியாச்சு, எங்க அப்பா அப்பா வீட்டுல ஒத்துக்கல. பெண்ணாக இருந்தால் அவங்க வீட்டுல, அதாவது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஒரு சிலர் ஒத்துக்கல, ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இடம் விட்டு போய் திருமணம் பண்ணி எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு போய் திருமணம் பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பாவ கிரகங்களுடன் 4ஆம் இடத்ததிபதியோ 9ஆம் இடத்ததிபதியோ இல்ல சந்திரனோ சூரியனோ பிதிர்காரகனோ மாதாக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனோ சூரியனோ ஏதேனும் ஒரு பாவத்துவமான தன்மையில் இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாய் தகப்பனை வெறுத்து எதிர்த்து திருமணம் செய்யற மாதிரி பண்ணுது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாள் பழகுனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆவது நாள் லவ்ன்னு சொல்றாங்க, காதல்னு சொல்றாங்க, நாங்கள் வந்து ஒருத்தர் விரும்புகிறோம்னு சொல்றாங்க, அவங்களுக்குலாம் அமைஞ்சிருது. ஆனால் நானும் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னாக்கா, நானா என்னைய சொல்லலை, நீங்கள் உடனே என்ன நினச்சிக்காதீங்க, என்னோட வயது இருக்குது, பொதுவாக சொல்கிறேன். ஒரு ஒரு ஜாதகதாரர் சொல்கிறேன், எனக்குன்னு எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல்ன்றது வரமாட்டேங்குது சார், என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்னு. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பாபா படத்துல ஐயா ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் நடித்த பாபா படத்துல சிறந்த நடிகராக இருந்த டெல்லி கணேஷ் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது ஒரு அது கேட்கும்போது ஒரு சிரிப்பு, அதாவது சிரிப்பு வரவழைக்கிறதா இருக்கும். நானும் ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கிறேன், பூஜை 6 வேளை பூஜை பண்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த வந்து கொண்டு போவார். அது மாதிரி இவரும், நானும் 5 மாசமா பின்தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கேன், ஆனா என்ன ஏதுன்னு திரும்பி கூட அந்த பொண்ணு என்னை பார்க்கறது கிடையாது. இந்த பொண்ணு சொல்லும், எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா பாய் ஃப்ரெண்டோட அலையிறாங்க, ஏன்னா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு லவ் முறை கிடைக்கிறதே கிடையாது அப்படின்னு. உங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்படுற மாதிரி சூழ்நிலைகள், 5ஆம் இடம் பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல்ன்றதை எதிர்பார்த்து இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு அமைய வாய்ப்பு இல்லை. ஒரு நபரை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்காது. ஆனா 5ஆம் இடத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் கோச்சாரத்துல வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, பலம் பெற்ற கிரகங்கள் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு விருப்பத்தை கொண்டு போயிடும், எப்படியா இருந்தாலும் கொண்டு போகும். இதுவே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை வச்சு சொல்றேன். 5ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு ராகு சுக்கிரன் சேர்ந்திருக்கு. அந்த ராகு சுக்கிரன் சேர்ந்திருக்க ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிடிவாத குணத்துடன் பாத்தீங்கன்னாக்கா நான் விருப்ப திருமணம் போவேன்னு சொல்றதெல்லாம் இருக்கு. அது மாதிரி இருக்கிற ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரகசிய உறவுகள்னு சொல்றீங்கன்னா, ரகசிய உறவுகள்னா வேற மாதிரி எடுத்துக்க வேண்டியது கிடையாது. அவங்க யாருக்கும் தெரியாம, தாய் தகப்பனுக்கு தெரியாம விரும்புறாங்க. ரகசிய உறவுகள் வராது அப்படின்னாக்கா, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 11ஆம் இடத்தோடு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஒருத்தருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது, திருமணம் ஆன நபர் பாத்தீங்கன்னா தன் மனைவியுடனும் தனது குழந்தைகளுடன் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு மாற்று பெண்ணுடன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னாக்கா, இவரோட ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்தோடு 11ஆம் இடத்ததிபதி தொடர்பு கொள்ளணும். 11ஆம் இடங்கிறது இளைய தாரத்தை சொல்லக்கூடிய, அதாவது மறு திருமண அமைப்பை கொண்டு போறது அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பை கொடுத்தது. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இளம் வயதில் ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா வயதுக்கு மூத்தவர்கள் அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் பண்ணிப்பாங்க. இளைய ஒருத்தர், அதாவது வயதில் குறைந்தவரோட பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொடர்புல இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பின்னால அவங்களுக்கு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த போகுதுன்றத அவங்களோட கர்மா முன்னாடியே சொல்லி, இது அவங்க தெரிஞ்சு நடந்துக்கும். ஆனா காதல்ங்கிறதுக்கு 5ஆம் இடத்தில் பாப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா ஒரு கெடு நிலையை கொண்டு போகும்னு
கெடுநிலைன்னா அவங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய காதல்ல வந்து ஒரு குறையை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை தேடி கொடுத்துருது. இதுக்கு என்னதான் சார் வழி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களோட ஜாதகத்தில் அந்த காலகட்டங்கள் நமக்கு சரியில்லாத நேரங்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரும்பும் நபர்கள் அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா அவசரமான முடிவெடுக்கிறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சங்கடங்களை வளர்த்துக்கிறதோ, வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னாக்கா தடிமமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதனால பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு ஏற்பட்டு ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா முதவே சொன்னேன், ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். வார்த்தைகளை நாம சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்தில் காதலிக்கக்கூடிய 5ஆம் இடம் பலம் பெற்று காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு கோச்சாரத்தில் பாவ கிரகம்னு சொல்லக்கூடியது அவங்களோட ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல 5ஆம் இடத்துல வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர சூட்சமங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல அந்த பாவ கிரகத்தின் காலங்களாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இவங்கள் அறியாமே இவங்கள அந்த ஜாதக கிரகங்கள் அவங்கள கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விருப்பத்தை பேசும்போது பிரச்சனையாக்கி அவங்களுக்கு ஒரு பிரிவை கொடுத்துருது. அதனால இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்குது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருப்ப திருமணம் வந்து எப்படி நடக்குது, ஆனால் 5ல பாவ கிரகம் தான் விருப்ப திருமணம் இல்லைன்னு சொல்றீங்க. ஐயா, அந்த இடத்துல சனி வக்ரம் ஆயிருக்கும். சனி வக்ரம் ஆயிருந்ததுன்னா 5ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருன்றேன். அதனால ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தில் நாம ஒவ்வொரு விதிகள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தர் பூமியில தோண்டி நீர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா ஒரு இடத்துல இருக்க பூமியில 30 அடியில நீர் வரக்கூடிய பூமியும் இருக்கு, 300 அடி போகக்கூடிய இடத்துல பூமியில நீர் வர்றதுக்கு 3000 அடி போன இடமும் இருக்கு, போய் ஒண்ணு இல்லாம போனது. அதுபோல ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துல அவங்கவுங்களோட நிலை கிரகங்களை பொறுத்துதான் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஒருத்தர் விருப்ப திருமணத்தை நான் விரும்புறேன்றத சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவங்களோட 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் நமக்கு வந்து சொன்னா அது சக்சஸ் ஆகுமா ஆகாதான்றத அவங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சு நீங்க சொல்லிக்கணும். உங்களோட ஜாதகத்துல 5ஆம் இடத்து அதிபதி பலமா இருக்கா, 5ஆம் இடத்தில் கோச்சார கிரகத்தில் பாவகிரகங்கள் வராமையோ பார்வையோ இணைவோ இல்லாம இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட விருப்பத்தை சொல்லும்போது சக்சஸ் பண்ணி கொடுத்துருது. அதே இது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாருங்க. அந்த யோகி போய் நிற்கக்கூடிய நட்சத்திர புள்ளி பாகை அளவு பாகை எதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திர நாதன் சொல்லக்கூடிய கிரகம் அந்த 5ஆம் இடத்துக்கு கோச்சார காலங்களை வரதை பாருங்க. இல்ல யோகியாக சொல்லக்கூடிய கிரகம் அந்த இடத்துக்கு, அதாவது யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள் எதுன்னு பார்த்து அதற்கு தகுந்தாப்புல உங்களோட விருப்பங்களை சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டாந்து கொடுத்துரும். அதே நேரத்துல ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெற்றின்னு சொல்லக்கூடியது, ஒரு வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தோட தொடர்பையும் ஏற்படுத்திக்கோங்க. நான் முதவே சொன்னது போல லக்னத்துக்கு 3ஆம் இடங்கிறது வெற்றியை சொல்லக்கூடியது, ஜெயத்தை சொல்லக்கூடியது, அதே நேரத்துல வைராக்கியத்தை சொல்லக்கூடியது. அந்த 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் காதலை சொல்லக்கூடியது. அந்த 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய காதலித்து திருமணம் பண்ணக்கூடிய 7ஆம் இடத்தை சொல்லுது. அந்த 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியத்தை கொடுது திருமணத்தின், அதாவது உங்களுக்கு ஒரு வீரியத்தினால் வரக்கூடிய ஒரு 3ஆம் இடத்தோட ஒரு காரகத்துவத்தோட 5ஆம் இடம் காதலை சொல்லக்கூடியது. 5ஆம் இடத்துல நீங்க காதல்ல வெற்றி பெறுறீங்க. 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் வெற்றி ஆகுது. அது திருமணத்துல கொண்டு போகுது. அந்த 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் சொல்லோட வெற்றியா எடுத்து அது நமக்கு அந்த திருமணத்துல ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குது. அந்த 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியத்தை கொடுக்குது. 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அதுக்கு வெற்றி அப்படிங்கிறது நம்ம காதலித்து திருமண வாழ்வில் உயர்நிலைக்கு போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலையை கொண்டு போறது அப்படின்றது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்துக்கு 3, 7, 11 அப்படிங்கிறதையோ இல்லை 2, 5, 9 அப்படிங்கிறதையோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதகத்தில் 3க்கு 3, 3க்கு 3 நீங்க பிரிச்சு போட்டுட்டே போனீங்கனாலே அது வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும். அதற்கு தகுந்தது போல உங்களோட ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தால் போல நீங்க தெரிஞ்சு அதுக்கான வழிவகைகளை தேடிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. எல்லா காதலிக்க நபர்களும் உங்களோட காதல் வெற்றியடைய எல்லாம் உள்ள ஈசனை
காதல்ன்றத சொல்றேன். நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட விருப்ப திருமணம் நீங்க விரும்பியபடி நடக்க எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.